இந்த செஷன்ல நம்ம பார்க்க போற டாபிக் அரே. அரே அப்படின்னா மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் வேரியபிள்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்ல நிறைய புக்கை அடுக்கி வச்சிருக்காங்க. இந்த ஒரு ரோலையும் நிறைய புக்ஸ் இருக்கு. இந்த ஒரு புக்குக்குமே நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ண போறோம். அதுதான் புக் ஐடி இஸ் ஈக்குவல் டு a of 10 அப்படின்னு கொடுத்திருக்கேன். இந்த a of 10ன்றது எப்படி அசைன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா a of 0ல இருந்து தான் அசைன் ஆகும். அரே எப்பயுமே a of 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சோ a of 10 அப்படின்னா a of 0ல இருந்து a of 9 வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா அதுவே அசைன் ஆயிடும். இங்க ஒரு புக்குக்குமே நம்ம ஒரு ஐடி கிரியேட் பண்ண போறோம். அதுதான் a of 0, a of 1, a of 2 அப்படின்றத அது ஆட்டோமேட்டிக்காவே அசைன் பண்ணிக்கும். இதுதான் அரேஸ். Advantages of array. First, code optimization. Code optimization அப்படின்னா ஒரு டேட்டாவை நம்மளால ஈஸியா ரிட்ரீவோ இல்ல சார்ட்டோ பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட், random access. Random access அப்படின்னா ஒரு டேட்டா எந்த இண்டெக்ஸ் பொசிஷன்ல இருக்கு, எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்மளால ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுதான் random access. நெக்ஸ்ட், அரேஸ்ல டூ டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சிங்கிள் டைமென்ஷனல் அண்ட் செகண்ட் ஒன் மல்டி டைமென்ஷனல். சிங்கிள் டைமென்ஷனல் அப்படின்னா என்னன்னா மல்டிபிள் வேல்யூஸை சிங்கிள் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் சிங்கிள் டைமென்ஷனல். இதோட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா டைப் அரே ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஒரு அரேவை எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா அரே ரெஃபரன்ஸ் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு நியூ டேட்டா டைப் ஆஃப் சைஸ். இப்படிதான் நம்ம ஒரு அரேவை இனிஷியலைஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இங்க நான் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன். கிளாஸோட நேம் டெஸ்ட் அரே அப்படின்னு கொடுத்திருக்கேன். int a of is equal to new integer of 5 அப்படின்னு கொடுத்திருக்கேன். நான் 5 நீங்க அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்னோட வேல்யூ எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 4 வரைக்கும் தான் எனக்கு வேல்யூஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சோ a of 0க்கு நான் ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன் 10 அப்படின்னு. அதே மாதிரி a of 1க்கு 20, a of 2 is equal to 70, a of 3 is equal to 40, a of 4 is equal to 50 அப்படின்னா ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கேன். Next, for int I is equal to 0, I less than a dot length I plus plus அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ ஒரு வாட்டியும் எனக்கு I ஓட வேல்யூ a of 0ன்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் நமக்கு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறமா இன்கிரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறமா a of 1 ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அப்புறம் 2, 3, 4 ஓட வேல்யூஸ் எல்லாமே பிரிண்ட் ஆகும். சோ இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 10, 20, 70, 40, 50 அப்படின்றது நமக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கிளாஸ் டெஸ்ட் அரே அப்படின்னு கொடுத்திருக்கேன். இந்த இடத்துல int a of நான் எந்த சைஸ்மே செட் பண்ணல. அரேயோட சைஸ் நான் எதுவுமே செட் பண்ணல. அதனால நான் எவ்வளவு வேல்யூஸ் வேணாலும் நான் அசைன் பண்ணிக்கலாம். இங்க நான் ஒரு 4 வேல்யூஸ் அசைன் பண்ணிருக்கேன். 33, 3, 4, 5 அப்படின்ட்டு. நான் சப்போஸ் இங்க வந்து அரே சைஸ் நான் மென்ஷன் பண்ணேன் அப்படின்னா அந்த வேல்யூஸ் மட்டும் தான் நம்ம சப்போஸ் நான் இங்க 5 கொடுத்தேன் அப்படின்னா என்னால 5 வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இங்க நான் அரே சைஸ் எதுவுமே கொடுக்கல. அதனால எவ்வளவு வேல்யூஸ் வேணாலுமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா 33, 3, 4, 5 அப்படின்ற அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்கும். இதுதான் சிங்கிள் டைமென்ஷனல் அரேஸ். நெக்ஸ்ட், மல்டி டைமென்ஷனல் அரே. மல்டி டைமென்ஷனல் அரே அப்படின்னா என்னன்னா டேட்டா வந்து ரோ அண்ட் காலம் பேஸ்ல ஸ்டோர் ஆகும். இதுதான் மல்டி டைமென்ஷனல். ரோ அண்ட் காலம் அப்படின்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் தான் நம்மளுக்கு ஸ்டோர் ஆகும். இதோட சின்டெக்ஸ் பாத்தீங்கன்னா டேட்டா டைப் அரே ரெஃபரன்ஸ் வேரியபிள். இது எப்படி இனிஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா int இல்ல ஃபர்ஸ்ட் பிளாக் வந்து ரோக்கு, செகண்ட் பிளாக் வந்து காலம்க்கு. சோ int ரோ காலம் அரே is equal to new int of அது எத்தனை ரோ எத்தனை காலம் அப்படிங்கறத நம்ம கொடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 3 cross 3 இங்க கொடுத்திருக்கேன். அப்போ 3 cross 3 னா 3 rows 3 columnsன்றத நான் அசைன் பண்ணிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா int array is equal to 1, 2, 3, 2, 4, 5, 4, 4, 5 அப்படின்னு கொடுத்திருக்கேன். இது எப்படி நான் இனிஷியலைஸ் பண்றேன் அப்படின்னா for int I is equal to 0, I less than 3, I plus plus அப்படின்னு கொடுத்திருக்கேன். j க்கு நான் int j is equal to 0, j less than 3, j plus plus அப்படின்னு கொடுத்திருக்கேன். சோ நம்மளோட வேல்யூஸ் இங்க எப்படி ஸ்டோர் ஆகும்னு பாத்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல தான் ஸ்டோர் ஆகும். இங்க 3 cross 3 வேல்யூஸ் இருக்கு. சோ 1, 2, 3, 2, 4, 5, 4, 4, 5. சோ 3 ரோ 3 காலம் அந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட்ல சேவ் ஆகும். சோ இந்த அவுட்புட் பாத்தீங்கன்னா 1, 2, 3, 2, 4, 5, 4, 4, 5 இப்படிதான் நம்மளுக்கு அவுட்புட் சேவ் ஆகும். இதுதான் மல்டி டைமென்ஷனல் அரேஸ்.